ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே! நான் உங்கள் இன்ட்ரோவர்ட் பொண்ணு. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை ரோல் தால் எழுதிய த லேண்ட் லேடி அப்படிங்கிற ஒரு சிறுகதை. இந்த கதைக்கு ஒன் லைனர் சொன்னா ஆர்வம் கம்மியாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால டைரக்டா கதைக்குள்ள போயிடலாம். இந்த கதை முதல்ல பப்ளிஷ் ஆன வருஷம் 1959. அதனால கதை நடக்கிற காலகட்டமும் 1959 ஆர் அதுக்கு முன்னாடி எப்ப வேணா இருந்திருக்கலாம். கதாநாயகன் பெயர் பில்லி வீவர். 17 வயதான வாலிபன். பில்லி லண்டன்ல இருந்து 2 ட்ரெயின் பிடிச்சு பாத் அப்படிங்கிற சின்ன நகரத்துக்கு வந்திருக்கான். எதுக்கு வந்திருக்கான்னா ஒரு புது வேலை தொடங்குறதுக்காக வந்திருக்கான். பல கனவுகளோடு வந்திருக்கான். கையில ஒரு சூட்கேஸோட வந்து இறங்குறான். இவன் வந்து சேர்ற நேரம் 9 மணி ஆச்சு ராத்திரி. இந்த நகரத்துல இவனுக்கு யாரையும் பெருசா தெரியாது. அதனால லோக்கலா விசாரிச்சு இங்க ஒரு பெல் அண்ட் டிராகன் அப்படின்ட்டு ஒரு சீப்பான ஹோட்டல் ஒண்ணு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். அதை நோக்கி தான் இப்ப நடக்கணும். இவன் நடந்து போற இடம்லாம் கொஞ்சம் வெறிச்சோடி தான் இருக்கு. கடைகள் எதுவும் இல்ல. வீடுகள்லாம் நிறைய இருக்கு. ஆனா எல்லாமே பழைய வீடுகளா இருக்கு. பெயிண்ட்லாம் உறிஞ்சு வருது. அந்த மாதிரியான நிலைமையில இருக்கிற வீடுகள் தான் இருக்கு. ஆள் நடமாட்டமும் பெருசா இல்ல. திடீர்னு பார்த்தாக்க கண்ணெதிர்க்க ஒரு பெட் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ஒண்ணு கண்ணுல படுது. கிட்ட போய் விண்டோ வழியா எட்டி பார்க்கறான். அங்க ஒரு கோசியான ஒரு ரூம் இருக்கு. குளிருக்கு எதமா நெருப்பெல்லாம் மூட்டி இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு அழகான ஒரு நாய்க்குட்டி சுருண்டு படுத்திருக்கு. பெரிய சோஃபா இருக்கு. மேலும் சில பர்னிச்சர்ஸ் இருக்கு. ஒரு பெரிய கூண்டுக்குள்ள ஒரு கிளி ஒண்ணு இருக்கு. இந்த நாய் கிளியெல்லாம் பார்த்த உடனே எனக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன். பாசிட்டிவ் சைனா இருக்கும் இது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். சில பேருக்கு அது மாதிரி இருக்கும் தெரியுமா? அனிமல்ஸ் ஆர் பெட்டர் ஜட்ஜஸ் தன் ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் இவனுக்கும் ஃபீல் ஆகுது. நம்ம இங்கேயே தங்கிக்கலாமான்னு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் இந்த பெல் அண்ட் டிராகன்கே போயிடலாமா? அங்க நிறைய பீப்பிள் இருப்பாங்க. ஒரு சோஷியலைஸ் பண்றதுக்கு ஒரு 4, 5 பேரை தெரிய வரதுக்கு சான்சஸ் இருக்கே! அப்படியெல்லாம் யோசிக்கிறான். அதே மாதிரி இன்னும் 2 விஷயம் யோசிக்கிறான். பெட் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்ங்கிறது ரெகுலர் ஹோட்டல்ஸை விட கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இன்னொன்னு அவங்களே வீட்ல ப்ரிப்பேர் பண்ணி தர ஃபுட் அப்படிங்கும்பொழுது அது எப்படி வேணா இருக்கலாம். பிடிச்ச மாதிரியும் இருக்கலாம், பிடிக்காத மாதிரியும் இருக்கலாம். சரி நம்ம பெல் அண்ட் டிராகனுக்கு கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறான். ஆனா அப்பதான் ஒரு வினோதமான ஒரு விஷயம் நடக்குது. அந்த பெட் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு இருக்கிற அந்த போஸ்டர் இருக்கு இல்லையா? அது இவனை ஈர்க்கிற மாதிரி இருக்கு. ஏதோ மந்திர சூட்டம் மாதிரி நேரா அது கிட்ட போறான். அதே பார்த்துட்டே இருக்கான். அது என்னவோ இவன் கிட்ட இங்கேயே தங்கிக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி இவனுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. கால்கள் தானா நகருது. அந்த வீட்டோட வாசல் கிட்டக்க போகுது. கை தானா எழும்பி பெல் அழுத்துது. யூசுவலா நம்ம யார் வீட்டுக்காவது போனோம்னா பெல் அடிக்கும் பொழுது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆவது டிஃபரன்ஸ் இருக்கும் இல்லையா? அவங்க வந்து திறக்கிறதுக்கு. இங்க ஆனா அப்படி இல்ல. அவன் பெல் அடிக்கிற அந்த செகண்ட் இந்த டோர் ஓபன் ஆகுது. திறக்கிறது ஒரு வயசான ஒரு லேடி. 50 வயசு இருக்கும்னு வச்சுக்கலாமே. காமா இருக்காங்க. அப்படியே பிளசண்டா இருக்காங்க. வாங்க வாங்க உள்ள வாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. பில்லிக்கு தன்னை அறியாம தானே அந்த வீட்டுக்குள்ள போற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. கொஞ்சம் சுதாரிச்சு அவன் கேக்குறான். நான் நோட்டீஸ் பார்த்தேன். உங்ககிட்ட ரூம் இருக்குமா அப்படின்னு கேக்குறான். எல்லாமே ரெடியா இருக்கு. உள்ள வா. எதுக்கு குளிர்ல வெளியே வெயிட் பண்ற? உள்ள வா அப்படிலாம் சொல்றாங்க. இவன் உடனே கேக்குறான். நான் எவ்வளவு பே பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு கேக்குறான். ரூ. 5.60 அப்படின்னு சொல்றாங்க அவங்க. இவனுக்கு ரொம்ப சீப்பா இருக்கேன்னு தோணுது. சரி நான் இங்கேயே தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். எனக்கு தெரியும். உள்ள வா அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் அங்க கோட்லாம் கழட்டி வைப்பாங்க இல்லையா? ஒரு ஹுக்ல மாட்டி வைக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இடத்துல போய் இவனோட கோட்லாம் வாங்கி கழட்டி மாட்டி வைக்கிறாங்க. அங்க பார்த்தா வேற யாருடைய எந்த ஐட்டமுமே இல்லவே இல்ல. உடனே அந்த லேடி சொல்றாங்க, இப்ப வேற யாருமே இல்ல. நம்ம 2 பேர் மட்டும் தான் இங்க இருக்கோம் அப்படிலாம் சொல்றாங்க. இவனோட மனசுல என்ன தோணுதுன்னா, இவ்ளோ கம்மியா காசு கேக்குறாங்க. அப்பனா இங்க நிறைய பேர் வந்திருக்கணும் இல்லையா? அப்படிங்கிற மாதிரி அந்த கேள்வி அவங்க கிட்டயும் கேக்குறான். அவங்க சொல்றாங்க, யூசுவலா அப்படிதான் இருக்கும். நிறைய பேர் வரதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. ஆனா நான் கொஞ்சம் சூஸி. நான் கொஞ்சம் பர்ட்டிகுலர் என்னோட கெஸ்ட்ட சூஸ் பண்றதுல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எப்பொழுதுமே எல்லாமே ரெடியாவே இருக்கும். பை சான்ஸ் என்னைக்காவது அன்எக்ஸ்பெக்டடா ஒரு பெர்ஃபெக்ட் யங் ஜென்டில்மேன் வந்தாக்க இருக்கட்டுமேன்னுட்டு எப்பொழுதுமே நான் எல்லாத்தையும் ரெடியா தான் வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் சொல்லும் பொழுதே மாடி ஏறிட்டே தான் சொல்றாங்க. பின்னாடியே பில்லியும் நடந்து போயிட்டே இருக்கான். ஒரு பாயிண்ட்ல திரும்பி இப்ப நீ வந்திருக்கல்ல அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவனோட தலையில இருந்து கால் வரைக்கும் ஒரு லுக் வேற விடுறாங்க. இத பில்லி நோட் பண்றானோ இல்லையோ நம்மளுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. என்ன நடக்க போகுதோ பார்க்கலாம். மாடி ஏறி போயிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல சொல்றாங்க. இது நான் தங்குற இடம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு ஃப்ளோர் மேல ஏறி கூட்டிட்டு போறாங்க. செகண்ட் ஃப்ளோர். இங்க தான் தம்பி நீ தங்க போற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் ஒண்ணு காமிக்கிறாங்க. கோசியா ஒரு பிளசன்டான ஒரு ரூமா தான் இருக்கு. கிளீனா இருக்கு. பில்லிக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த லேடி சொல்றாங்க, நல்ல வேளை நீ வந்த. நீ வராம போயிடுவியோன்னு பயந்தேன். சாப்பிடுறியா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல எனக்கு பசிக்கல. நாளைக்கு நான் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்துக்கணும். சீக்கிரம் எழுந்து ஆஃபீஸ் போகணும். அதனால நான் கொஞ்சம் சீக்கிரம் தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்றான். சரி நீ பாட்டு அன்பேக் பண்ணிக்கோ. ஆனா தூங்குறதுக்கு முன்னாடி கீழ வந்து ரெஜிஸ்டர்ல மட்டும் சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட உடனே இத்தனை நேரம் என்னதான் டவுட்ஸ் இருந்தாலும் இது கொஞ்சம் ஆத்தென்டிக்கா இருக்கு. ஓகே ரெஜிஸ்டர்லாம் வச்சிருக்காங்க. சிக்னேச்சர்லாம் போடணும்னு சொல்றாங்க. அப்ப இது கொஞ்சம் நம்பிக்கையான ஒரு இடம் தான் அப்படிங்கிற மாதிரி இவனுக்கே ஒரு நம்பிக்கை வருது. சூட்கேஸ அன்பேக் பண்ணிட்டு கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு கீழ இறங்கி போறான். அந்த கோசியா ஒரு ரூம் பார்த்தாலே வெளியில இருந்து அந்த ரூமுக்கு தான் வந்திருக்கான் இப்போ. இவன் வெளிய இருந்து பார்த்தபோது ஒரு நாய்க்குட்டி இருந்தது இல்லையா? அது இன்னும் கியூட்டா அதே இடத்துல தான் படுத்து தூங்கிட்டு இருக்கு.
இவன் அந்த ரெஜிஸ்டரையும் பார்த்துடுறான். அந்த ரெஜிஸ்டர்ல இவனுடைய பேரும், அட்ரஸும் எழுதி சிக்னேச்சர்லாம் போட்டுடுறான். நம்மளுக்கு யூசுவலாவே ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் இல்லையா? இதுக்கு முன்னாடி யார் வந்திருக்கான்னு பார்க்கணுன்ட்டு. அந்த மாரி அந்த ரெஜிஸ்டர்ல பார்க்குறான். அங்க 2 என்ட்ரி தான் இருக்கு. ஒரு பேர் கிறிஸ்டோபர் மல்ஹலாண்ட், இன்னொரு பேர் கிரெகரி டெம்பிள். இந்த 2 பெயர்களுமே இவனுக்கு ரொம்ப ஃபெமிலியரா இருக்கிற மாரி இருக்கு. நம்ம எங்கேயோ இந்த பெயர்கள கேள்விப்பட்டிருக்கோம். எங்க கேள்விப்பட்டிருக்கோம்னு யோசிக்கிறான். ஏதாவது தெரிஞ்சவங்களா இருக்குமா? இல்ல ஏதாவது ஃபேமஸ் பீப்பிளா இருப்பாங்களா? அப்படின்லாம் யோசிக்கிறான். சத்தமா இந்த 2 பேரையும் படிக்கிறான். "தங்கமான பசங்க தெரியுமா?" அப்படின்னு ஒரு குரல் கேக்குது பின்னாடிலேருந்து. அந்த லேடி தான் உள்ள வராங்க. கையில ஒரு ட்ரேல டீயோட உள்ள வராங்க. "இந்த 2 பேரும் எனக்கு ரொம்ப ஃபெமிலியரா இருக்கு" அப்படின்னு சொல்றான் பில்லி. "அப்படியா? ஆச்சரியமா இருக்கே!" அப்படின்னு சொல்றாங்க அந்த லேடி. "ஆமா, இன்னொரு வினோதமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 2 பேரும் ஒரே விஷயத்துக்கு தான் ஃபேமஸோன்னு தோணுது" அப்படின்னு சொல்றான் பில்லி. "ஃபேமஸா? அவங்க ஃபேமஸ்லாம் கிடையாது. ஆனா 2 பேருமே டால், யங், ஹேண்ட்சம் ஜென்டில்மென். ஒன்ன மாரியே" அப்படின்னு சொல்றாங்க அந்த லேடி. இப்பதான் பில்லி ஒரு விஷயம் நோட் பண்றான். இந்த 2 என்ட்ரீஸுமே 2, 3 வருஷம் பழைய என்ட்ரீஸா இருக்கு. கிரெகரி டெம்பிள் அப்படிங்கிற பேர் 2 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட பேரா இருக்கு. அதே மாரி கிறிஸ்டோபர் மல்ஹலாண்ட் அப்படிங்கிற பேரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட என்ட்ரியா இருக்கு. இது சொன்ன உடனே அந்த லேடி சொல்றாங்க, "பாரேன், நாட்கள் எவ்வளோ வேகமா ஓடுது. அதுக்குள்ள 3 வருஷம் ஆயிடுச்சா?" அப்படிலாம் சொல்றாங்க அந்த லேடி. "வா, வா டீ குடிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல உட்கார வச்சு டீ வேற சர்வ் பண்றாங்க. டீ குடிச்சிட்டு யோசிச்சுட்டே இருக்கான். இந்த 2 பேரும் நம்ம எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கோம். எங்க கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னு யோசிக்கிறான். அதே சமயம் இந்த லேடி கிட்டேருந்து ஒரு டிஃபரண்டான ஒரு ஸ்மெல் வர மாரி இவனுக்கு தோணுது. கெட்ட நாத்தம்லாம் கிடையாது. ஆனா டிஃபரண்டா ஒரு ஸ்மெல் வர மாரி இருக்கு. அப்ப இந்த லேடி சொல்றாங்க, "மிஸ்டர் மல்ஹலாண்ட் கூட நெறைய டீ குடிப்பார் தெரியுமா?" அப்படின்னு சொல்றாங்க. "இவ்வளவு தெளிவா ஞாபகம் வச்சிருக்கீங்களே. அப்பன்னா மிஸ்டர் மல்ஹலாண்ட் இப்பதான் ரீசென்ட்டா கிளம்பி போயிருப்பாரோ?" அப்படின்னு கேட்கறான் பில்லி. "கிளம்பி போனதா? மிஸ்டர் மல்ஹலாண்ட் இங்க தான் இருக்காரு. டெம்பிள் கூட இங்க தான் இருக்காரு. 3 ஃப்ளோர்ல தான் இருக்காங்க. 2 பேருமே சேர்ந்து தான் இருக்காங்க" அப்படின்னு சொல்றாங்க அந்த லேடி. இவனுக்கு ஒண்ணுமே புரியவே இல்ல. அந்த லேடி ஸ்மைல் பண்ணிட்டே கேக்குறாங்க, "உனக்கு எவ்வளவு வயசாச்சுப்பா?" அப்படின்னுட்டு. "17" அப்படின்னு சொன்ன உடனேயும், "17ஆ? என்ன ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு வயசு. மல்ஹலாண்டுக்கும் 17 தான் ஆச்சு. டெம்பிள்க்கு தான் கொஞ்சம் வயசு ஜாஸ்தி 28. ஆனா பார்க்க 28 வயசு மாரியே தெரியாது. 17 மாரி தான் இருக்கும். ஆனா அவனோட ஸ்கின் அப்படியே பேபி ஸ்கின் மாதிரி இருக்கும் தெரியுமா?" அப்படிலாம் சொல்றாங்க. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அவங்களே உத்து பார்த்துட்டே இருக்கான். அப்பதான் ஒரு விஷயம் ரியலைஸ் பண்றான். அந்த பேரட், அந்த கிளி ஒண்ணு பார்த்தான் இல்லையா? அது அசையவே இல்ல. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது. அதுக்கு டாக்ஸிடர்மி பண்ணிருக்காங்க. டாக்ஸிடர்மினாக்க ஒரு உயிரினம் இறந்த பிறகு அத பிரிசர்வ் பண்ணி உள்ள ஸ்டஃபிங்லாம் வச்சு உயிரோட இருக்கிற மாரியே பிரசன்ட் பண்றது. அதுதான் டாக்ஸிடர்மி. மியூசியம்லலாம் பிரிசர்வ் பண்ணிருப்பாங்க இல்லையா? அந்த மாரி இந்த லேடியே பண்ணிருக்காங்க அந்த பேரட்டுக்கு. இந்த லேடி சொன்னதுக்கு அப்புறம் தான் இவனுக்கு தெரிய வருது, அந்த நாய்க்குட்டிய கூட இவங்க பிரிசர்வ் பண்ணி தான் வச்சிருக்காங்க. உயிரோட இல்ல அது இப்போ. யூசுவலா நாய்க்குட்டின்னு ஒண்ணு இருந்ததுனாக்க, யாராவது கெஸ்ட் வந்தா எப்படி வாலாட்டிட்டே ஓடும். வயசாச்சுனா கூட நின்ன இடத்துலயேவாவது அது வாலாட்டும் இல்லையா? அப்ப கூட இவனுக்கு தோணவே இல்ல பாருங்களேன். இந்த லேடி கேக்குறாங்க, "இன்னும் கொஞ்சம் டீ வேணுமாப்பா?" அப்படின்னு கேக்குறாங்க. "இல்ல வேண்டாம் போதும்" அப்படின்னு சொல்றான். அப்ப இன்னொரு விஷயமும் ஸ்லைட்டா ரெஜிஸ்டர் ஆகுற மாதிரி இருக்கு. என்னன்னா, இவனோட டீ கொஞ்சம் கசக்குற மாரி இருக்கு. பிட்டா ஆல்மண்ட் டேஸ்ட் வர மாதிரி இருக்கு. ஆனா, இவன் பெருசா பாதர் பண்ணிக்கல. பிட்டா ஆல்மண்ட்னாக்க கசப்பான பாதாம். நம்மளுக்கு இப்ப கிடைக்கிற வெரைட்டீஸ் எல்லாமே ஸ்வீட் ஆல்மண்ட்ஸ் மட்டும் தான். பிட்டா ஆல்மண்ட்ஸ்ங்கிறது இப்ப ரொம்ப ரொம்ப ரேர். ஆனா, அந்த காலத்துலலாம் கொஞ்சம் காமனா கிடைக்கிறதுக்கு நெறைய சான்சஸ் இருந்திருக்கு. பிட்டா ஆல்மண்ட்ங்கிறது விஷம், பாய்சன். ஆனா, இவனுக்கு அது ரெஜிஸ்டர் ஆன மாரிலாம் தெரியல. பாக்கி டீய குடிச்சிட்டு தான் இருக்கான். அந்த லேடி கேக்குறாங்க, "நீ இந்த ரெஜிஸ்டர்ல உன்னோட டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிட்டல்லப்பா?" அப்படின்னு கேக்குறாங்க. பில்லியும், ஃபில் பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்றான். குட், குட். ஏன்னா, சப்போஸ் எனக்கு உன் பேர்லாம் மறந்து போச்சுனாக்க, கீழ வந்து இந்த ரெஜிஸ்டர எடுத்து பார்க்கணும் இல்லையா? இப்ப கூட நானு மல்ஹலாண்டோட பேரையும், டெம்பிளோட பேரையும் அடிக்கடி பார்ப்பேன். தெரியுமா? அப்படின்லாம் சொல்றாங்க. இவன் உடனே என்ன கேட்குறான்னா, "நீங்க என்ன சொல்ல வரீங்க? அப்பன்னா இந்த 2 பேர தவிர்த்து வேற எந்த கெஸ்ட்டுமே இல்லையா இந்த 2, 3 வருஷத்துல?" அப்படின்னு கேட்குறான். அந்த லேண்ட் லேடியும் அவங்களுக்கே உண்டான வியர்டான ஒரு ஸ்மைல் குடுத்துட்டே, "இல்லப்பா, நீ மட்டும் தான்" அப்படின்னு சொல்றாங்க. ரோald தால் கதைய இங்க தான் முடிக்கிறாரு. கதை புரிஞ்சுதா? நான் கதை சொன்ன விதத்துல எவ்ளோ எஃபெக்டிவா இந்த மீனிங் கன்வே ஆச்சு அப்படிங்கிறது எனக்கு சரியா தெரியல. ஆனா, கண்டிப்பா இந்த ஷார்ட் ஸ்டோரிய படிச்சு பாருங்க. சின்ன கதை தான். அதனால குயிக்கா முடிச்சிடலாம் இந்த கதைய. இந்த ரைட்டிங் ஸ்டைலுக்கு பேரு இம்ப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு விஷயத்த டைரக்ட்டா சொல்லாம, மறைமுகமா சொல்லி ஆடியன்ஸுக்கு புரிய வைக்கிறது. அதுக்காக கதை ஃபுல்லா க்ளூஸா குடுத்திருப்பாங்க. பல க்ளூஸ் இருக்கும். எண்டிங்கும் இம்ப்ளைட் எண்டிங்கா இருக்கும். டைரக்ட்டா சொல்லாம, நம்மளே புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு எண்டிங். ஆனா, ஓப்பன் எண்டட் கிடையாது. இதுதான் ஷார்ட் எண்டிங் அப்படிங்கிற மாரி நம்மளுக்கு தெரியும். ஆனா, நம்மளே அத புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். இந்த இம்ப்ளிகேஷன்ஸ்ல ரோald தால் ஒரு மாஸ்டர்.
இவருடைய எத்தனையோ மாஸ்டர் பீசஸ் இருக்கு. அதுல த லேண்ட் லேடி அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு கதை. இந்த கதைய குயிக்கா சம்மரைஸ் பண்ணிடுறேன். சப்போஸ் நரேஷன்ல புரியல அப்படின்னாக்க இங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். பில்லி புதுசா தெரியாத ஒரு ஊருக்கு வந்திருக்கான். அங்க ஒரு இடத்துல ஸ்டே பண்றான். அந்த இடத்துடைய ஓனர் ஒரு டாக்ஸிடர்மிஸ்ட். அவங்க ஏற்கனவே அவங்களோட நாய், கிளி எல்லாத்தையும் டாக்ஸிடர்மி பண்ணி பிரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. கூடவே 2 கெஸ்ட் மனுஷங்களையும் இதே மாரி டாக்ஸிடர்மி பண்ணி வச்சிருக்காங்க. இது எப்படி நம்மளுக்கு தெரிய வருதுன்னா, ஒரு இடத்துல ஒரு கெஸ்ட்டோடைய ஸ்கின் பேபி ஸ்கின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. கூடவே மூச்சுக்கு 300 தடவ பெர்ஃபெக்ட், ஹேண்ட்சம், டால், யங் அந்த மாரியெல்லான வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் பில்லியுடைய டீல பிட்டர் ஆல்மண்ட் டேஸ்ட் வரும். பிட்டர் ஆல்மண்ட்ங்கிறது விஷம்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இவனையும் கூடிய சீக்கிரம் சாகடிச்சு இதே மாதிரி டாக்ஸிடர்மி பண்ணி இங்கேயே வச்சுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இம்ப்ளை ஆகுது. அண்ட் அந்த 2 பேர்களும் பில்லிக்கு ரொம்ப ஃபெமிலியரா இருக்கும். என்னன்னா ப்ராபப்ளி மிஸ்ஸிங் நியூஸ்ல இவன் கேள்விப்பட்டிருந்திருப்பான். ஃபேமஸான மிஸ்ஸிங் கேசஸா இருந்திருக்கும். அதனால ரொம்ப ஃபெமிலியரா இருந்திருக்கும் அவனுக்கு. இது எல்லாமே இம்ப்ளிகேஷன்ஸ் தான். மறைமுகமா நம்மளுக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் தான். இதுக்கு முன்னாடி த லக்கி டே அப்படின்னு ஒரு கதையை கேட்டிருந்திருப்போம். அதுடைய எண்டிங் கூட இம்ப்ளைடு எண்டிங் தான். டைரக்டா சொல்லியிருந்திருக்க மாட்டாங்க. நம்மளே புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு எண்டிங் தான். இந்த மாதிரி நிறைய ஆத்தர்ஸ், நிறைய டிஃப்ரெண்ட் ரைட்டிங் ஸ்டைல்ஸ், நிறைய கதைகள் நம்ம கேட்போம் மற்ற எபிசோட்ஸ்ல. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கதையை ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதுக்கு அடுத்து வேற என்ன கதைகள் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.